ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் ஒரு சின்ன மூடி ஃபுல்லாக 10 எடுத்து வச்சுட்டேன். ஒரு இஞ்சி துண்டும் போட்டுக்கணும். 8 மிளகா, பச்சை மிளகா, பொட்டுக்கடலை ஒரு ஸ்பூன், பட்டை ஒரு துண்டு, கிராம்பு 3, சோம்பு ஒரு ஸ்பூன், கசகசா 1½ ஸ்பூன் போட்டு இது ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகு வெடித்தோன்னே ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை போட்டு நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டைம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். போட்டு வெங்காயம் வதங்கட்டும், கலர் மாறட்டும். மாறிடுச்சு. இந்த டைமில் கத்திரிக்காயை நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன், அதை போட்டு நல்லா வதக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெயிலே வதங்கட்டும். கத்திரிக்காய் கலர் மாறிடுச்சு. இந்த டைமில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு மஞ்சப்பொடி கொஞ்சமாக போட்டு தேவைக்கேற்ப உப்பும் போட்டுறணும் ஃப்ரெண்ட்ஸ். போட்டுட்டு பத்தலைனா வேணால் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். நல்லா வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுதை இதில் ஊற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கழுவி தண்ணி ஊற்றிடலாம். அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் கொதிக்கணும். அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொதி வரட்டும். இதுக்கு பூண்டு போட வேண்டாம், இஞ்சி மட்டும் போட்டால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா 2 கொதி வரட்டும், அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை எடுத்து கொத்தமல்லி தழை போட்டு எடுத்து வச்சிடலாம். இது சப்பாத்தி, இட்லி, தோசைக்கு, சாப்பாட்டுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். கத்திரிக்காய் கிரேவி ஃப்ரெண்ட்ஸ்.